ஹலோ மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் விஜயலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான ஒரு மூவி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் பயங்கரமான ஒரு ஹாரர் ப்ளஸ் சைக்கோ மூவின்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா ஹாரர் மூவினாலே பயமாக இருக்கும், அதுலேயும் சைக்கிக் வேறு இருக்குது. ஆமாம் மக்களே, இந்த மாதிரியான ஒரு படம் தேடிட்டே இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. அண்ட் வாங்க இந்த கதையோட ஒன்லைன்குள்ளே போகலாம். இப்போ எப்படி நம்ம ஷேர் ஆட்டோவில் எல்லாம் ஷேர் பண்ணி போகிறோம், அதே மாதிரி நம்ம ஹீரோயினுமே லாங் ட்ராவலுக்காக ஒரு ஆப் மூலியமாக தெரியாத பர்சன்ஸோட கனெக்ட் ஆகி இவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் கழிச்சு எந்திச்சு பார்த்தா அவங்க எங்கேயோ இருக்காங்க. எல்லாத்துக்குமே குழப்பம், எப்படிடா நம்ம இங்கே வந்தோம் அப்படின்ட்டு. அண்ட் தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. சரி அங்கே போய் ஹெல்ப் கேட்கலான்னு போனவங்களுக்கு பயங்கரமான விஷயங்கள் நடக்குது. ஒவ்வொருத்தராக அங்கே கொல்லப்படுறாங்க கொடூரமான முறையில், ஏதோ ஒரு மர்மமான உருவத்தினால. அது ஏன் எதனால நடக்குது, இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற கதையை இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன படம் தான் இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே. கொடூரமான முறையில் ஒரு பொண்ணை நல்லா அடி நடிச்சு உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்படி இந்த பொண்ணு கதறிட்டு இருக்கா, தன் உயிருக்கே போராடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கொடூரமான உருவம் இந்த பொண்ணை மறுபடியும் வந்து அடித்து அப்படியே கொல்லுது, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல். அப்படியே இந்த படத்தோட டைட்டிலாக போடுறாங்க த கிளாசிக் ஹாரர் ஸ்டோரி. அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் ரெஸ்ட் ரூமில் வாமிட் எடுத்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினான எல்சாவை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல். அண்ட் அப்படியே சாப்பிட உட்காரலாண்டா அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. எல்லாரும் அம்மாவும் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. கண்ணா சாப்பிட்டியாடா, என்ன பண்ணிகிட்ருக்க, அண்ட் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ, நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்குது, அப்போ தான் உன் பாடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும், நீயுமே வீக்காக ஃபீல் பண்ண மாட்டேன் சரியா, அதனால் உடம்ப நல்லா பார்த்துக்கோ, நல்லா தூங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஆனால் நம்ம எல்சாக்கோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுல உடன்பாடே இல்லை. அந்த ஆப்ரேஷனை விட்டு கட்டடிச்சிட்டு ஓடுறதுக்கு தான் இவங்க அந்த ட்ராவல்லே வந்துட்டு புக் பண்ணியிருப்பாங்க, கார் புல்லிங் போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இவங்க பிளான் போட்டு போக கரெக்டாக இவங்களுக்கு மெசேஜும் வருது, மேம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு. சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு இப்போ சாப்பிடாமலே அப்படியேவும் கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் உள்ளே அப்படியே காமிக்கிறாங்க. இவன் பேர் தான் ஃபேபு. இவனுக்கு காது கேட்காது போல். காது மிஷினை ஃபஸ்ட் எடுத்து மாட்டிடுறான். இவன் ஒரு யூடியூபரும் கூடி எல்லாத்தையும் இப்போ விளாக் எடுக்கிறான். அப்படி விளாக் எடுத்துகிட்டு இருக்கும்போது என் பேர் ஃபேப், என் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்துட்டு ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்க எல்லாத்தையுமே காமிக்கிறான். என் பேர் சோஃபியா, நானுமே இந்த ட்ராவலை நம்ம ஃபேப் கூட தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. இப்படி சோஃபியா பேசிகிட்டே இருக்கும்போதே அவர் பாய் ஃப்ரெண்டான மார்க் வந்துடுறாரு. அவரும் வந்து பேசுகிறாரு, இவரோட பாய் ஃப்ரெண்ட் நான் தான், நானும் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கேமராவை திருப்பி நம்ம ரெக்கார்டோவை காமிக்கிறாங்க. அவருக்கு இதில் எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுடுறாரு. சரி என் பக்கம் கேமராவை திருப்பிடு, என்னையவே காமிக்காத அப்படின்றாரு. இல்லை சார், நீங்கள் பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கீங்க, ஃபோட்டோஜெனிக்காக இருக்கீங்க சார் அப்படின்ட்டு ஃபேப் சொல்லிட்டு இருக்கான். அட சாமி கேமராவை திருப்பிடா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் ஏதோ கடுப்பில் இருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் திருப்பிடுறாங்க கேமராவை. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே உள்ளே வராங்க. நம்ம ஹீரோயினையும் இப்போ காமிக்கிறாங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்றாரு ஃபேபு. ஆமாம் ஹாய் நான் எல்சா அப்படின்றாங்க. இவங்களுமே ஒரு மாதிரி பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணல. அவங்க ஏன்னா கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நம்ம பண்ணது சரியா தப்பா அப்படின்னே தெரியாமல் சரி போயிடலாம், எனக்கு தான் விருப்பம் இல்லை அந்த ஆப்ரேஷனில் அப்படின்ட்டு இப்போ அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் போகிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே அந்த இடத்த காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு டனல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இப்போ போகிறாங்க. அண்ட் அந்த இடத்தையும் சுற்றி காமிக்கிறாங்க. சுற்றி முற்றி ஒரு காக்கா கூடி இல்லை, ஒரு வீடுகளும் இல்லை அக்கம் பக்கத்தில் கூடி. அந்த மாதிரி ஒரு நல்ல காடு மானியான ஒரு பகுதிக்கு தான் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போதே நம்ம மார்க் கேட்பாரு, டே தண்ணி எதாவது வச்சுருக்க குடிக்க அப்படின்னோடனே பின்னாடி பாரு ட்ரிங்க்ஸே வச்சுருக்கேன் அப்படின்றாரு. அடேங்கப்பா சூப்பர் அப்படின்ட்டு மார்க்குக்கு ட்ரிங்க்ஸை பார்த்தோன்னே ரொம்பவும் ஜாலியாகிடுது. உனக்கு 5 ஸ்டார் போடுறேன் ஃபேப் அப்படின்றாரு. அப்படியா தேங்க்யூ அப்படின்றாங்க. அப்படியே போகிற வழியில் இந்த மாதிரி அன்வான்டான ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இங்கே உள்ளே வந்தால் ஏதோ பண்ணிடுவோண்டா அப்படின்ற மாதிரி அந்த பிக்சரை பார்க்கும்போதே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுது. ஆனாலுமே போகிறாங்க மறுபடியும். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக சோஃபியா அவங்க ஃபோனில் ஏதோ கேம் விளாண்டுருக்காங்க. குவிஸ் கேம் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஆன்சர் கரெக்டாக பண்ணால் காசு வரும் போல். அதனால் எல்லாத்துக்கிட்டையும் அதுக்கு என்ன ஆன்சரு இதுக்கு என்ன ஆன்சரு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ரெக்கார்டாவோ நல்லா படிப்பிச்சுட்டு அவர் டாக்டரும் கூடி, அதனால் அவருக்கு நிறைய ஆன்சர் தெரியுது அப்படின்ட்டு அவர்கிட்ட நல்லா பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட இப்போ சோஃபியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்க ஏதோ ஒரு நர்வஸாக இருக்காங்களே, அவங்க கம்ஃபர்ட்டாகவே ஃபீல் பண்ணலையே அப்படின்ட்டு சோஃபியாவுக்கு புரியுது. இன்னொரு பக்கம் நம்ம மார்க்கையும் ஃபேபையும் காமிக்கிறாங்க.
அவன் மார்க் முன்னாடி போய் உட்காந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது அதை பார்த்துட்டு டே இவங்களாம் யாருடா, இவங்களையும் ஏன் இந்த ஃப்ரண்ட் பேஜில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அந்த நியூஸ் பேப்பரை படிக்காமல் அப்படியே கேட்குறாங்க. நம்ம ஃபேபும் சொல்கிறாரு அப்படியேவும், டே அதுவா இவங்க பெரிய மாஃபியா கேங்கடா இட்டாலியில் அப்படின்ட்டு நம்ம ஃபேபு சொல்கிறாரு. ஓ அப்படியா மாஃபியாவா அடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைடா நம்மளுக்கு அதெல்லாம் எதுக்கு, அவங்கள பற்றிலாம் நம்ம பேச வேணாம் அப்படின்ட்டு நம்ம ஃபேப் அப்படியே அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம மார்க்கு அந்த லேடி பார்த்தியா அப்படின்ட்டு நம்ம அந்த பொம்மை பிக்சர்லாம் வச்சு பார்த்து பேசிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி அதில் இருக்க எல்லாத்தோட பிக்சரையும் வச்சு இவங்க கலாச்சி பேசிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் வண்டி ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல நிற்குது. செல்ஸாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வாமிட் வருது. அதனால வண்டி அங்கேயே நின்றோம். சரி இங்கேருந்து யார் ஓட்டலாம் அப்படின்ட்டு நம்ம மார்க்கும் ஃபேபும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரெக்கார்டோவை தான் காமிக்கிறாரு. அவரு தனியாக போயிட்டு அவர் ஒய்ஃபுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. இங்கே பாருமா நடந்துருச்சு, அதுக்குன்னுலாம் இப்படி கோச்சிட்டு என்கிட்ட பேசாமல் இருக்காத, என்னை தள்ளி வைக்காத, என்னால் தனியாலாம் இருக்க முடியாது, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு இவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டு இவங்க 2 பேர் சண்டை போடுறதை பார்த்துட்டு சண்டையை தீர்த்து வைக்கலான்னு வராரு. அப்படியே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஃபேப் கேட்குறான், சார் பேசாமல் நீங்கள் ஓட்டுங்க சார் அப்படின்றாங்க. தம்பி நானுமே குடிச்சிருக்கேன், அதுவும் இல்லாமல் லைசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல, போலீஸ் கிட்ட மாட்டினா சரி ஃபைனு நான் தான் கட்டணும், அதனால நாளை ரிஸ்க் எடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்றாரு. சார் நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஃபேபு கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம ரெக்கார்டோ இப்படி நீங்களே பேசிட்டு இருங்கடா அப்படின்ட்டு நம்ம மார்க்கு உள்ள போய் வேனை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. வேனை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஃபேபுக்கும் நம்பிக்கை வருது, சரி ஓட்டிடுவான் போல அப்படின்ட்டு. சரி நானும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு வரேன்டா அப்படின்ட்டு வண்டி போயிட்டே இருக்கு. ரொம்ப தூரம் நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் தூரம் கழிச்சு நம்ம ஃபேபுக்கு ஒரு மாதிரி காது வலிக்குது. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு நம்ம மார்க்கு கேட்குறாரு. ஒன்றும் இல்லடா இந்த டிவைஸ் அப்படிதான் என்னமோ பண்ணுது அப்படின்றாரு. சரி அதை மாத்து அப்படின்றாரு. என் ஸ்கூல் லைஃப்ல நானும் நிறைய சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்கூல் லைஃப் கதை காலேஜ் லைஃப் கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே இவங்க நல்லா தான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க ஏதோ ஒரு ஆடு குறுக்கால வந்துடுது ரோட்ல. நம்ம மார்க்கும் அதை பாக்குறாரு. அவர் ஆனா பயப்படல. நம்ம ஃபேப் தான் பார்த்து பயந்துட்டு அப்படியே ஸ்டேரிங்க திருப்பி விட்டுறாரு. அதனால ஒரு மரத்துல போய் பலமா இடிச்சிருது டம்முன்னு. ஸோ இதனால அந்த இடமே இப்ப கொஞ்சம் பிளாங்க் அவுட் ஆகுது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க, முடியாம உடம்பு ஃபுல்லா வலிக்குது, செம்ம அடி போல, உள்காயம் எல்லாத்துக்குமே இருக்கும் போல. எல்லாருமே எந்திச்சு பாக்குறாங்க என்னடா நடந்துச்சு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம மார்க் காலில் சரியான அடி போல, அவனை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அங்க ரெக்கார்டோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இப்ப எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. இங்க பாரு மார்க் எல்லாமே ஒன்னாலதான், உன்னதான் குடிச்சிருந்தாலும் ஓட்டாதன்னு சொன்னேன்ல, பாரு இப்ப எல்லாத்துக்கும் ஒன்னால அடிபட்டுருச்சு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் உட்காந்து வெளியே இப்ப பாக்குறாங்க. வெளியில ரோடே இல்லைங்க அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு எல்லாரும் இப்ப கீழே இறங்கி பாக்குறாங்க. என்னது ரோடே இல்லையா அப்படின்ட்டு. ஆமா சுத்தி ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்கு, நடுவால நாம மாட்டிக்கிட்டோம், எப்படி ஒரு மரத்துல இடிச்சதுக்கு இங்க வந்திருப்போம், வாய்ப்பே இல்ல. மார்க் கிட்டையும் கேக்குறாங்க, மார்க்கு அப்புறம் நீ எங்கேயா வண்டி ஓட்டிட்டு போன அப்படின்ட்டு. இல்ல ஏன்னா நான் இடிச்சேன், கால்லாம் வலிச்சுது, அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு, மற்றபடி எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்றாரு. சரி விடு அப்படின்ட்டு நம்ம மார்க்கையுமே சமாதானப்படுத்திட்டு இப்ப அந்த இடத்துக்குள்ள போறாங்க எல்லாருமேவும். அங்க சுத்தி முத்தி பார்த்தா ஒருத்தரையும் காணா. அங்க ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு. சரி அங்க யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க. கதவை தட்டுன்னு தட்டுறாங்க, கத்துன்னு கத்துறாங்க. ஒருத்தருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. சரி வாங்க இது டெட் எண்ட் தான் போல, திருப்பி போலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வேன்குள்ளாரே போய் உட்காந்துக்கிறாங்க. வேன்குள்ள போய் உட்காந்துட்டு அவங்க வந்துட்டு பேசுறாங்க, இந்த இடத்த விட்டு எப்படிதான் போறது அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஃபேபும் ரெக்கார்டாவும் சரி வாடா, இந்த இடத்துலதான் இல்ல, அக்கம் பக்கத்துல வேற எங்கேயாச்சும் இருப்பாங்கல்ல, நம்ம அவங்களை யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபேபும் ரெக்கார்டாவும் அந்த சைடு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஃபேபு கேட்கிறாரு, சார் உங்களுக்கு குழந்தைலாம் இருக்கா சார், அப்புறம் ஏன் சார் எங்களோட கார்புல்லிங் வந்தீங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்விடா, செவனேன்னு வா, இந்த இடத்த விட்டு போறதுக்கான வழி மட்டும் தேடு அப்படின்றாரு. ஓகே சார் அப்படின்னு கேட்டுட்டு ஃபேபும் இப்ப அந்த ரெக்கார்டோ பின்னாடியே போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து நிப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான உருவம், ஏதோ வார்னிங் மாதிரி இட்டாலியன்ல எழுதி ஏதோ போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சார் நம்ம ஏதோ ஒரு தப்பான இடத்துக்கு வந்து மாட்டி இருக்கிறோம், தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடுவோம் சார், ஓடுங்க அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பயந்து ஓடி வர, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த வேன்குள்ளார. அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அந்த வீட்டுல இருந்து யாரோ கத்துற மாதிரி. என்ன அப்ப அந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்க போல அப்படின்ட்டு இப்ப கதவை தட்ட
காட்டுறாங்க. ஆனா கதவு திறந்துருது. சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போய் பொறுமையா பார்க்கறாங்க. அந்த வீடே ஒரு மாதிரியா இருக்கு. அண்ட் அங்க யாரையோ எதையோ பண்ண மாதிரியும் இருக்கு. அந்த வீடு ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு வியர்டான போட்டோஸ் இருக்கு. யாரா இவனுங்க, மனுஷன் மாதிரி இருக்கானுங்க ஆனா வேற மாதிரியும் இருக்கானுங்களே அப்படின்ட்டு இப்படி பார்த்துட்டே உள்ள ரொம்பவும் உள்ள போயிடுறாங்க அந்த வீட்டுக்குள்ளார. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ரூம்ல கதவு மூடுது. என்னது அப்படின்ட்டு அந்த ரூம்குள்ளாரையும் போய் பார்த்தா அந்த ரூமை சுத்தி கேண்டில்லாம் ஏத்தி வச்சு இந்த மாதிரி ஏதோ கொடூரமான 3 உருவங்களை காமிக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே அந்த டிராயிங்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஃபேப் மட்டும் வாயை திறக்கிறான். இந்த மாதிரி என் பாட்டி ஒரு கதை சொல்லியிருக்காங்க தெரியுமா, ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்பவும் பஞ்சத்தில் அடிபட்டிருக்காங்க. அப்போ இதே இடத்துல இருந்த மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடவுளை கும்பிட்டு போர் அடிச்சு போய் கடைசியில் சாத்தானை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த சாத்தானும் 3 பேருவா சேர்ந்து இந்த பூமிக்கு வந்திருக்கு. அப்படி பூமிக்கு வந்தது இவங்க எல்லாத்துக்குமே நான் பஞ்சத்துலேருந்து விடுவிக்கிறேன், ஆனால் நான் கேட்டதை நீங்கள் தரணும் அப்படின்ட்டு பலி கேட்டிருக்கு. அது பலி என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூரான மனுஷங்க கிட்ட இருந்து கண்ணு, மூக்கு, வாய், நாக்குன்னு இந்த மாதிரி பலி கேட்டிருக்கு. ஸோ அதுக்கு இவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு அவங்களோட மக்களுக்கு இடையிலேயே ஒரு போராட்டமாக பண்ணி பியூரான மக்களை பிடிக்கிறேன்ட்டு ரொம்பவும் கொடுமை பண்ணி 5 மக்களை செலக்ட் பண்ணி அவங்களோட கண்ணு, மூக்கு, வாய், நாக்குன்னு எடுத்திருக்காங்க. அண்ட் அப்படி பலி கொடுத்தனால இவங்களுக்கு பஞ்சம் எல்லாம் போயிடுச்சாமா. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் ஃபேபு. ஆனால் இவங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்பா அது ஏதோ ஒரு பாட்டி காலத்து கதை, அது இனிமாடா இருக்கும், ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இங்கேருந்து எப்படி போகலான்னு மட்டும் யோசிடா அப்படின்ட்டு எல்லாருமே இப்போ சொல்லிட்டு அப்படியே அவங்க வேன்குள்ளாரே போய் உட்காடுறாங்க. அப்போ அப்படியே நைட் ஆயிடுது. நம்ம மார்க்கை பார்த்துட்டு இருக்கா சோஃபியா, இன்னொரு பக்கம் நம்ம ரக்காடோவோ அவர் பொண்ணோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஃபேபுக்கோ சுச்சு வரும் அப்படின்னு எஞ்சி போகிறான். அந்த சைடு எஞ்சி சுச்சு போயிட்டு இருக்கான் இவன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேருந்து யாரோ அழுகிற மாதிரி சத்தம் வருது. அது சோஃபியாவுக்குமே கேட்குது. அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிடுறாங்க உள்ளே போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ரக்காடோ கிட்ட மார்க்கை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. ரக்காடோவும் ஃபஸ்ட்டு போகாதீங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இல்லை நாங்கள் போய் பார்க்குறோம் ஏதாவது வழி கிடைக்குதா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போக இப்போ சுச்சு போன நம்ம ஃபேபை தான் காமிக்கிறாங்க. அவன் அங்கே போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கொடூரமாக 3 உருவத்தை பார்க்குறான். அவனை தான் அங்கேருந்து ஓட்டை எடுத்தவன் தான் டக்குன்னு ஓடி போய் நம்ம ரக்காடோவை கூப்பிட்டுட்டு ரக்காடோ தயவு செஞ்சு இங்கேருந்து வா, அவன் இப்போ மார்க்குடா அப்படின்னா அவனை விட்டுட்டு வாடா, எவ்வளோ ஒரு உருவம் வருது நம்மளை கொல்ல போகிறாங்க, வா அந்த வீட்டுக்குள்ளாரே போய்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பயந்து இப்போ அந்த வீட்டுக்குள்ளாரே போக ஆல்ரெடி நம்ம ஹீரோயினும் சோஃபியும் தான் உள்ளே போயிருப்பாங்களே அவங்களும் உள்ளே போயிட்டு ஏன்னா எல்லாரும் மேலே வந்துட்டீங்க அப்படின்ட்டு கேட்க இல்லை நீ மேலே போ எல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ மேலே போய் எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடி வழியாக வெளியே எட்டி பார்ப்பாங்க பாருங்க. இப்போ அப்படியே ஒரு சைரன் சவுண்டு வந்து ஒரு ரெட் லைட்லாம் ஆன் ஆகுது அங்கே இடத்துலையே. அப்படியே வேன்குள்ளே இருந்த மார்க்கை அந்த 3 உருவங்களும் தூக்கிட்டு அப்படியே உள்ளே வருது. அண்ட் உள்ளே வரதை பார்த்தோன்னே நம்ம சோஃபியாவும் கத்துறா மார்க்கை ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ரக்காடவோ கத்தாதடி அமைதியாக இருந்து நம்ம சோஃபியாவை கத்த விடாமல் வாயை பிடிச்சிக்கிறாரு. அண்டு அப்படியே தான் பாய் ஃப்ரெண்டை கொல்றத இவங்க கண்ணாலே பார்க்குறாங்க. காலை உடைக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க, கடைசியில் கண்ணவே தோண்டி எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி கொடூரமாக அவனை துடிக்க கொல்றத நம்ம சோஃபியா போய் பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கு மேலே ஒரு குடிசுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அவங்க அந்த குட்டி பொண்ணோட நாக்கை கூடி கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ரொம்பவும் கொடூரமாக இருக்கே அப்படின்ட்டு இந்த இடத்த விட்டு அடுத்த நாள் போயே தீரணுன்ட்டு பிளான் போடுறாங்க. அதே மாதிரி விடியுது. நம்ம சோஃபியோ உறைஞ்சு போய் இருக்காங்க நான் பாய் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஆனாலும் அவங்களையும் நம்ம எல்சா எழுப்பி வாடி போகலாம் அப்படின்ட்டு அங்கே இருந்து எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ பயம், காட்டுக்குள்ளே ஓடுன்னு ஓடுறாங்க. அப்படியே ஓடி ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க பாருங்க. அங்கே இவங்க வந்து மாட்டின மாதிரியே அவ்வளோ கார்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு சரி இங்கே ஏதாவது தேடலாம், ஏதாவது க்ளூ கிடைக்கும், போயிடலாம் இங்கேருந்து அப்படின்ட்டு அங்கே ஏதோ பொருள்லாம் இருக்கதான்னு தேடிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ரக்காடாக்கும் நம்ம சோஃபிக்கும் சண்டை வந்துடுது. நீ என்ன இங்கே தேடாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்க, எல்லாமே நானே சொல்லணுமா, தயவு செஞ்சு ஏதாவது போய் தேடு, கார் சரி பண்ணுறதுக்கு மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட் இருக்கான்னு பாரு அப்படின்றாரு. உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல, என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா, நான் என்ன நிலமையில இருக்கேன் ஆனால் நீ என்ன பண்ண சொல்கிற அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. இதுக்கு இடையில ஃபேபும் வந்துடுறான். அதனால்
நம்ம ரக்காடோ கோவம் எல்லாமே ஃபேப் மேலே திரும்பிருச்சு. நீ தானடா இங்கே கூட்டிகிட்டு வந்த, அப்போ நீ தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், உண்மையை சொல்லு, இங்கே என்னெல்லாம் என்ன நடக்குது, எல்லாமே ஓன் பிளான் தானே அப்படின்லாம் கேட்குறாரு. அவனும் செம்மையாக பயந்துட்டு, ஏன்டா நானும் உங்களோட தானங்க இருக்கேன், என்னங்க என்ன நீங்கள் இப்படி கேட்கலாமா, எனக்கே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்ட்டு இப்போ அவன் அழுக. மறுபடியும் வேறு வழியே இல்லாமல் சுற்றி முற்றி எங்கேயும் ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காம அந்த வீட்டுக்குள்ளாரே இருந்துடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கே போகிறாங்க. அண்ட் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட வேனை பார்க்குறாங்க. வேனுங்கடா அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த வேனையும் காணாமல் போயிருக்கோம். ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கீழே கிடக்கும், ஒரே ஒரு சரக்கு பாட்டில், அதை மட்டும் எடுத்துகிட்டு எல்லாரும் போகிறாங்க. சரி குடிக்கிறக்காச்சும் ஏதாச்சும் இருக்கே அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளாரே உட்காந்துக்கிறாங்க நைட்டு வரைக்கும். அப்படியே நைட் ஆகுது. நம்ம ரக்காடோ இப்போ அவரை பற்றி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு டாக்டர் தான், நான் ஏன் இந்த மாதிரி கார் புல்லிங்க்கெலாம் வந்தேன் தெரியுமா, நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன், அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, தப்பாக பண்ணிட்டேன், அதனால அந்த பேஷண்ட்டே செத்து போயிட்டாங்க, இதனால் எனக்கு என் ஊரில் என்னோட பேரே போச்சு, அதனால் என் ஒய்ஃப் என் குழந்தையவை பார்க்கவே விட மாட்டேங்கிறா, அதுவே எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் எப்படியாச்சும் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணுன்ட்டு ஊருக்கே யார் கண்ணுக்கும் படாத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு இங்கே கார் புல்லிங்க்கு வந்தேன் அப்படின்றாரு. இப்படி அவங்க கதையெல்லாம் ஷேர் பண்ணி அவங்க அப்படியே பேசிகிட்டே எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. சோஃபியும் எல்சாவும் மட்டும் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சோஃபிக்கு நிறையாவே ஆதரவு சொல்லுவாங்க நம்ம எல்சா. அதனால என் ரிங்கு வச்சுக்கோ, இது வந்துட்டு மார்க் எனக்கு தந்தது, நீ வச்சுக்கோ அப்படின்பாங்க. சரின்ட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் சைரன் சவுண்டு கேட்குது. அப்படியே எஞ்சி பார்த்தா இவங்க பக்கத்தில் யாருமே இல்லை, அந்த சின்ன பொண்ணும் இல்லை, இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியும் காணோம், ரக்காடாவும் காணோம், உள்ள ஃபேபும் எல்சாவும் மட்டும் இருக்காங்க. என்னடா நடக்குது அப்படின்ட்டு இந்த தடவை அந்த 3 உருவத்தையும் கொண்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ அந்த பாட்டில் எடுத்துட்டு வெளியே போறாங்க பாருங்க. அங்க பார்த்தா 3 உருவம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் நிற்கிறாங்க. இது ஏதோ கல்ட்டு கும்பல் மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு அவங்க பயந்து போய் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபேபு மெதுவாக கதவை திறந்து டக்குன்னு நம்ம எல்சாவை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறான். அப்படி உள்ளே போயிட்டு இவங்க அப்படியே பார்க்குறாங்க. அவங்க அப்படியே பலி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணுமே மறுபடியும் அந்த குடிசையில் எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அப்படியே கத்தியெல்லாம் சூடாக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. இவங்க கொல்றத அப்படியே எல்லாத்தையும் வெட்டுறாங்க, துடிக்க துடிக்க கொல்றாங்க. ரக்காடாவையும் சோஃபியாவும் அந்த சத்தத்தை கேட்டுகிட்டே இவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவும் பயமாயிடுது. நம்ம எல்சாக்கோ என்னடா நம்ம இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு. இதை பார்த்து ஃபேபும் ரொம்ப பயந்துட்டு நம்ம எல்சாவை அப்படியே பிடிச்சிக்கிறான். அண்ட் அப்போ நம்ம எல்சாக்கு டக்குன்னு ஒன்று தோணுது, நம்ம தான் குடித்தோம், இவன் குடிக்கவே இல்லையே, ஏன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. எடுத்தாலும் இப்போ என்னையவே சந்தேகப்படுற, நானும் உன்னை மாதிரி பயந்து தானே இருக்கேன், ப்ளீஸ் என்னை நம்பு அப்படின்றாங்க. இல்லை நான் உன்னை நம்ப மாட்டேன், ஏன்னா நீ மட்டும்தான் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கவே இல்லை, நாங்கள் எல்லாரும் குடித்தோம், அதனாலேயே எங்களுக்கு ரொம்பவும் தூக்கம் வந்துச்சு, நாங்கள் தூங்கினோம், அப்போ அந்த ட்ரிங்க்ஸில் ஏதோ இருக்குது, உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீ குடிக்கலை, அதனால தான் நீ தூங்குற மாதிரியும் நடிச்சிருக்க, நீ பொய் சொல்கிற, நீ இதெல்லாம் ஓன் பிளான் தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்சா கேட்கும்போது அதுக்கு அந்த ஃபேபு, இல்லை தயவு செஞ்சு என்னை நம்பு, நானுமே உங்களோட வந்து தானே மாட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த இடம் எதுவுமே தெரியாது, ஏன் இவங்கெல்லாம் இப்படி நடக்குதுன்னு தெரியாது, தயவு செஞ்சு விட்டுரு, ப்ளீஸ் என்னை நம்பு அப்படின்றாங்க. சரின்னு இவங்களும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. அந்த ஃபேபோ பக்கத்தில் வந்து அப்படியே நம்ம எல்சாவை பிடிச்சிக்கிறான். அண்டு அவ்வளோ அமைதியாக இருக்குது. அப்போ நம்ம எல்சாக்கு நம்ம ஃபேபு காதுகிட்ட இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி கேட்குது. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. அப்படியே அவன் காது மிஷினை எடுத்து இவங்க காதில் வச்சு கேட்குறாங்க, யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி. அப்போ நம்ம ஃபேபு தான் இதெல்லாம் பண்ணுறான்ட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இதை பார்த்த ஃபேபு இப்போ அவன் சைக்கோத்தனத்தை அப்படியே காமிக்கிறான் பாருங்க. போச்சு போச்சு எல்லாமே போச்சு, இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான், நான் சொதப்பிட்டேன் அப்படின்ட்டு அந்த சைடும் இந்த சைடும் நடந்துட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி கத்துறான். இதை பார்த்துட்டு நம்ம எல்சா ரொம்பவும் பயந்து போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்ட்டு, ஏன் சொல்லு அப்படின்ட்டு இப்போ கத்தி கேட்டோடனே அவன் கூலாக போயிட்டு அங்கே ஒரு மான் பொம்மை இருக்குது, அதை பார்த்துட்டு இவளை தூக்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அங்கேயும் 2 பேர் வந்து நம்ம எல்சாவை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே நம்ம எல்சாக்கு பிளாங்க் அவுட் ஆகிடுது. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. இப்போ அவங்க கைகள் எல்லாம் ஆணி அடிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு சேரில் தலையிலிருந்து ரத்தம் ஒழுக அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. எஞ்சி பார்த்தா இந்த மாதிரி கொடூரமாக ஒரு மூஞ்சி வச்சுட்டு ஏதோ ஒரு பையன் பாட்டு பாடிட்டு இருக்கான். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்பவும் அழுகிறா. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த நியூஸ் பேப்பரில் மார்க்கும் ஃபேபும் பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, இவங்க என்ன மாஃபியா கேங்கா அப்படின்ட்டுலாம் பார்த்துட்டு அந்த லேடி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து புரியல அந்த சைக்கோ மாஃபியா கேங்கா சேர்ந்தவன் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம
ஹீரோயின் அழுக அங்கே இருக்கவங்களாம் நம்ம ஹீரோயின் எப்படி அழுகுறாங்களோ அதே மாதிரி அவங்களும் கோரஸ் சத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டு இரிட்டேட் ஆகுது நம்மளோட மாஃபியா கேங்கோட தலைவிக்கு. அவள் உடனே எல்லாரும் நிறுத்துங்க, சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறா. சரின்னு எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்போ அப்படியே அவள் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு, நீ ரொம்பவும் அழகாக இருக்க, ஆனால் நீ எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க கூடாது, அதுதான் உன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அண்ட் அவங்களும் இப்போ ரொம்பவும் கத்துறாங்க. போலீஸ் கார் உள்ளே வருது. ஆனால் அந்த மாஃபியா குயினை பார்த்துட்டு அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு புரியுது, போலீஸ்கிட்ட இருந்தும் நம்ம ஹெல்ப் கேட்க முடியாது, காப்பாற்றவும் படமாட்டோம் அப்படின்ட்டு. அதனால இவங்களை அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்களை கொண்டு போய் அந்த மானிட்டர் ரூம்குள்ளாரே விட்டுடுறாங்க. இப்போ அந்த மானிட்டர் ரூமில் இப்போ அந்த சைக்கோ வர்றான், வந்து பேசுகிறான். ஏய் என்ன எப்படி இருக்க, எல்லாமே நல்லா இருக்குமே, கையெல்லாம் எப்படி இருக்கு அப்படிலாம் கேட்குறான் சைக்கோத்தனமா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரே கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணுற, எல்லாத்தையும் எதுக்கு கொள்கிற இப்படி அப்படின்னோடனே, ஆமாம் அப்போ தானே எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றான். என்னது ரியலிஸ்டிக்காக இருக்குமா அப்படின்றான். ஆமாம், நான் உங்களையெல்லாம் வச்சு படம் எடுத்துட்ருக்கேன், அதனால தான் உங்கள் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன் பாரு அப்படின்ட்டு அவங்க கார்லேருந்து வந்தது எல்லாத்தையுமே இப்போ அவங்க எடுத்து வச்சிருக்காங்க வீடியோ கிளிப்பாக, அதையெல்லாம் காமிக்கிறான் இவன். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இப்படி தான் நீ கதையெல்லாம் எடுப்பியா, உன் கதை நல்லாவே இல்லை, இவன் சைக்கோ தானே, இவனை எப்படி மேனிப்புலேட் பண்ணலான்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவன் வழியிலே போய் பேசுகிறாங்க, நீ சைக்கோடா உண்மையிலேயே, ஏன்னா உன்ன மாதிரி ரியலிஸ்டிக்காக இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அண்டு இந்த மாதிரி நீ ஒவ்வொருத்தவங்களையும் கொண்டிருக்கன்னு தெரிஞ்சா உன் படத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க, உன் படமும் நல்லாவே இல்லை, அண்டு கிளைமேக்ஸில் உன்னோட விஷயங்கள் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனாலேயும் உன் கதை நல்லாவே இருக்காது பாரு அப்படின்னு சொல்ல இவனுக்கும் உடனே கோவம் வந்தது. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். ஆஃப் பண்ணிட்டு அவன் அப்படியே புலம்புறான். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க கையில் இருக்க ஆணியை அப்படியே கஷ்டப்பட்டு வலியோட பிச்சு எடுத்துட்டு அப்படியே கையில் கட்டு போட்டுட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்தால் நிறையா வேன் எல்லாம் நிற்குது, இவங்க வந்த வேனும் நிற்குது. இவங்க அந்த குட்டி பொண்ணு பேரு கியாரா, அந்த கியாரான்னு கத்திட்டே போகிறாங்க. அவளையும் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணை தேடிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு கட்டத்துல உள்ள போய் பாக்குறாங்க பாருங்க, அந்த குட்டி பொண்ணு கொடுப்பா பாருங்க மிகப்பெரிய ட்விஸ்ட். அவளும் மாஃபியா கேங்க சேர்ந்தவ தான், அவளுமே இதுல ஒரு கேரக்டரு, அவங்க அண்ணா போல இந்த ஃபேபு. இவன் கத்திட்டு இருக்கான் ஒரு பக்கம், போச்சு அவனால தான் எல்லாமே போச்சு, எனக்கு பொறுப்பே இல்லை, நான் ஒரு வேளை கூடி உருப்படியாக செய்ய மாட்டேன் அப்படின்னு கத்திட்டே இருக்கா. இப்போ அந்த பொண்ணுக்கு கோவமே வந்துடுது, கத்துறது நிறுத்துடா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணு ஃபேபை போய் சப்புன்னு அடிக்கிறா. அதனால அவனும் அமைதியாகிடுறான். சரி நான் போகிறேன், எனக்கு சீனுக்கு டைம் ஆயிடுச்சு, என்னதான் அவள் தேடுவா, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் மேக்கப் போட்டுட்ருக்கா. இதையெல்லாம் பார்த்துடுறாங்க நம்மளோட ஹீரோயினான எல்சாவும். இப்போ வருது பாருங்க கோவம் அவங்களுக்கு. ஒரு டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த டென்ட்டில் அவங்க அந்த மாதிரி மாஸ்க்கு அண்டு கன்னு ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே அவங்கள மாதிரியே பண்ணிவிட்டு அப்படியே கன் எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்களோட அந்த சின்ன பொண்ணு தான் சுட்டு கொள்கிறாங்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அப்படின்ட்டு. அண்ட் அப்படியே நம்ம ஹீரோ பயந்துட்டும் வெளியே வராரு. அந்த பயந்துட்டு ஃபேபு, என்ன எங்களெல்லாம் கொன்றுவியா அப்படின்ட்டு, நீ கொல்லாத, நான் வேணா டீல் போட்டுக்கலாம் என்னன்ற அப்படின்றாங்க. அப்படிலாம் முடியாதுடா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு காலிலே சுடுறாங்க. என்ன உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடி அப்படின்ட்டு திட்டுறான். அவன் பயத்திலே பேசிட்டு இருக்கான். அது இவங்களுக்கு புரியுது, இவன் தலையை சுடக்கூடாது, இவன் வாயத்தான் சுடணும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே வாயை சுட்டு அவனை அப்படியே கொண்டுடுறாங்க. இது எல்லாமே அவங்களும் ரெக்கார்டு பண்ணுறாங்க. இதுதான் எண்டு, எவனாச்சும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா இதுதான் எண்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த கேமரா முன்னாடி கெத்தா பேசிட்டு இப்ப அப்படியே அந்த கன் எடுத்துட்டு கையிலேருந்து ரத்தம் ஊத்த காட்டுக்குள்ளாரே ஓடிட்டு இருக்கிறாங்க வழியை தேடி. அப்போ ஒரு கட்டத்துல ஒரு குட்டி பையனை பார்க்குறாங்க. அவன் இவங்களை பார்த்துட்டு ஓடுறான், அவனை நோக்கியே இவங்களும் ஓடுறாங்க. சரின்னு அவனை நோக்கியே நம்மளும் ஓடலாம் அப்படின்ட்டு ஓடி போக அங்கே ஒரு இடம் வருது. அந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்தா பீச் இருக்குது. அந்த பீச்சில் நம்மளை மாதிரி நார்மலாக இருக்கிற மனுஷங்க இருக்குது. அங்கே போனோடனே ஃபோனில் சிக்னல்லாம் வருது. அவங்க ஃபோனை இப்போ எடுத்து பார்க்குறாங்க ஹீரோயினும். அவங்க அம்மாவுக்கு போட்ட நிறையா மெசேஜுமே போய் சேருது, சிக்னல் வருது. எல்லாருமே இவங்கள வீடியோ எடுக்கிறாங்க, நம்ம நல்ல மனுஷங்க கிட்ட தான் இருக்கோம் அப்படின்ட்டு புரிஞ்சு போயிடுது. அதனால இப்போ நம்ம நிம்மதியாக போய் பீச்சில் ஒரு குளியலை போடுவோண்டா அப்படின்ட்டு இப்போ அப்படியே பீச்சில் போய் உழுகுறாங்க.
மாசங்கள் போயிடுச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்தது, இவங்க இப்படி வெளியே வந்ததுன்ட்டு எல்லாமே ரெக்கார்டிங்காக இருக்குது இல்லையா. அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்க எடுத்த கொடூரமான கிளிப்ஸும் இருக்குது இல்லையா. அதெல்லாமே நெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்டில் இது ஒரு டிபேட்டாகவே போயிட்டுருக்கு. ஆமாம், நம்ம எல்லாருமே இந்த மாதிரி த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ரொம்பவும் அதிகமாக பார்க்குறோம், பிளட் சீன்ஸ் அதிகமாக வர்றது, இதெல்லாம் நம்ம ரொம்பவும் லைக் பண்ணுறனால தானே இந்த மாதிரிலாம் இப்போ சைக்கோ உருவாக்கியிருக்காங்க. நம்ம தான் இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்லாம் நெட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஒருத்தர் இந்த வீடியோவை போய் பார்க்குறாரு, ஆனால் அந்த வீடியோவுக்கு டிஸ்லைக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு மக்களே, நல்லா இருந்துச்சா படம்? ஸோ இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கதை கொண்டது தான் இந்த கதை. அண்ட் கதை ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு சைக்கோ டேரக்டராக ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, அதனால தான் இந்த மூவியை நான் செலக்ட் பண்ணேன். பார்க்கவும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த கதை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் அதிகமாக இந்த கதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.